Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து தயிர் 2 கப், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இது வந்து சீரகம், இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு கலவையா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க போறோம். ஒரு ஜார்ல தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் ப்ளஸ் பச்சை மிளகாய், நான் 4 மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்றது போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சிலாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதில் தயிர் போட்டு அரைச்சிக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வானலை வச்சோம், அது நல்லா சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி காரம் இருக்கும், பச்சை மிளகாய் போட்டதுனால இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. வெண்டைக்காய் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப நெடி ஓவராயிடும். சிம்மில் வச்சோம்னா அந்த கலரும் கருகாமல் இருக்கும். வெண்டைக்காயில் மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை மோர் குழம்பு. முருங்கைக்காயில் செய்யலாம், பூசணிக்காயில் செய்யலாம், வெண்டைக்காயில் செய்யலாம். எல்லாம் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மோர், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி வரும்போது நுரை வர மாதிரி இருந்தாவே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பார்த்தீங்களா, மோர் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.